கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைய இறைவார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நாளில் நமக்கு கர்த்தர் தரக்கூடிய இறைவார்த்தையானது நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. அந்த ஜீவன் உண்டு, மரணம் இல்லை. எது உண்டு எது இல்லை அப்படி சொல்லிட்டு அழகா அப்படியே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த பாதை? நீதியின் பாதை. ஆண்டவர் தரக்கூடிய வழிகள் நீதி உள்ளவைகள், அவருடைய வழிகள் செம்மையானவைகள், அவருடைய பாதைகள் சுத்தமானவைகள், அவருடைய பாதைகள், ஆண்டவர் தரக்கூடிய பாதையானது மிகவும் அருமையானவைகள். அந்த பாதையில் நாம் செல்லும்போது நம்ம நிறைய காரியங்களை, ஆண்டவருடைய தரக்கூடிய ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இப்போ பாருங்க, நீதியின் பாதையில், நம்ம நீதியின் பாதையில் செல்வதற்கு ஆசைப்படுகிறோமா? எத்தனையோ பாதைகள் இந்த உலகத்தில் காணப்படுகிறது. எவ்வளவோ மார்க்கங்கள் இந்த உலகத்தில் அநேக விதமாய் ஒவ்வொரு காரியங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், ஏன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழக்கூடியவர்கள், அந்த மார்க்கத்திலே நடப்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவருடைய பாதையானது நீதியின் பாதையாக இருக்கிறது. தேவ நீதியை நாம் நிறைவேற்றுகிற அந்த நாள் முதற்கொண்டு அந்த பாதையில் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பயணித்து கொண்டே இருக்கிறோம். அந்த நீதியின் பாதையில் நம்மளுக்கு அங்கங்கே நம்ம ரோட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ வளைவு இருக்குதுன்னா அதுக்கு இப்படி ஒரு சிம்பிள் போட்டுருப்பாங்க. சாலை விதிகளை நிறைய போட்டிருப்பாங்க. பாலம் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு சிம்பிள், பள்ளிக்கூடம் இருக்குது, ஆஸ்பத்திரி இருக்குது, ஜிக்ஜாக்கா வளைவு இருக்குது, அது மாதிரி நிறைய அதில் இருக்குது. அப்போ சில இடங்களில் ஆபத்தான வளைவு, விபத்து பகுதி, கவனமாக செல்லுங்கள் அப்படிலாம் நிறைய போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல ஹாரன் அடிக்கக்கூடாது, இந்த இடத்துல 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணும், பாலமா 40 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த இடத்துல போட்டிருப்பாங்க, சாலை விதிகள். அது மாதிரி தான் நீதியின் பாதைக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, சிறுவர்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, முதியோர்களானாலும் சரி, அந்த பாதையில் நம்ம என்னைக்கு நடக்கணும்னு தீர்மானிச்சிருமோ அந்த பாதையில் நம்ம போகும்போது அது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். வழியே போகும்போது நீ வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நட என்று சொல்லி உன் காதுகள் பின்னால் துணைக்கும் நேச சத்தமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார். உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார் அப்படின்னு சொல்றார். அப்போ ஒவ்வொன்றிலையும் உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, அங்கும் இங்கும் நீ அலைபாய்ந்து கொண்டு நடக்காத என்று சொல்லி அழகா சொல்றார். அப்ப என்னது? எந்த இதுலையும் நம்ம கண்ணு போகக்கூடாது. நம்ம கண்கள் கர்த்தரை எனக்கு முன்பாக எப்போது வைத்திருக்கிறேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் தாவீது சொல்றார். அப்போ கர்த்தரை மாத்திரம் நம்ம கண் முன்னால் வைத்திருந்தோம் என்றால், அவரை நோக்கி மாத்திரம் நாம் பார்த்து கொண்டு செல்வோம் என்றால், பந்தய பொருளை பெறுகிற நோக்கத்தோடு லக்கை நோக்கி நாம் போய்கொண்டிருப்போம் என்றால், அதுதான் நீதியின் பாதை. அந்த நீதியின் பாதையில முடிவிலே நமக்கு என்ன உண்டு? ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. அந்த பாதையில் நம்ம தொடர்ந்து முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும். அந்த பாதையில வெக லேசாக அதை போயிட முடியாது. சில கட்டுப்பாடுகள் உண்டு, சில அவை அடக்கங்கள் உண்டு. அந்த பாதையில செல்ல வேண்டும் என்றால் சில ஒழுக்க நெறிகளை கடைபிடித்தாக வேண்டும். ஆண்டவர் தந்த கட்டளைகள், கற்பனைகள், சாட்சியின் பிரமாணங்கள், உடன்படிக்கைகள், அது எல்லாம் நம்ம கடைபிடித்தே ஆக வேண்டும். இதுதான் வழி என்று சொல்லி அவர் சொல்லும்போது, அந்த பாதையில செல்லும்போது மற்ற எல்லாரும் போகிற பாதை மாதிரி அதுல ஈஸியா போக முடியாது. பெரும்பாதையான வழியில போவாங்க, அது விசாலமா இருக்கும், அதுல போகிறவங்க அநேகர் போவாங்க. ஆனா இடுக்கமான வாசல் வழியில கொஞ்சம் பேர் தான். அதுல இடுக்கமான வாசல், அதுல மிகவும் நெருக்கம்தான், அதுல கஷ்டம், கவலை, கண்ணீர், உபத்திரவம், பாடு, ஆண்டவர் நிமித்தமாக, அவரை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக அநேக நிபச்சொல்லுகள், விரல் நீட்டுதல்கள் எல்லாமே வரலாம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும்படி செய்வேன்னு சொல்றார். உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவேன்னு சொல்றார். உனக்கு விரோதமாய் வருகிறவர்கள் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள் தான் ஆண்டவர் சொல்றார். அப்போ நம்ம அந்த பாதையில் நம்ம போகும்போது ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார்.
நீதியின் பாதையில் நம்ம போகும்போது ஒருபோதும் நம்ம ஜீவன் நஷ்டப்படாது, நம்ம ஜீவன் காக்கப்படும். ஏன்னா ஜீவனை அதை இழந்து போகிறவன் அதை பெற்றுக்கொள்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். தன் ஜீவனை பெருசா நினைச்சுக்கிட்டு அதை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல அதற்காக அங்கும் இங்கும் நாணலை போல இங்க போனா அவங்களோட சேர்ந்துக்கிறது, இங்க வந்தா ஆண்டவரையும் பிரியப்படுத்துறது, மனுஷரையும் பிரியப்படுத்துறது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தா அது என்னது? நீதியின் பாதை கிடையாது. அங்க போகும்போது நீதியின் பாதையில் நடக்கிற மாதிரி காட்டிட்டு இங்க வரும்போது அநீதியின் பாதையில் போறது, உலகம் மாம்சம் பிசாசுக்கு அடிமையாய் வாழ்வது, கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமையில நம்ம வழித்தடங்கள் காணப்படுவது, இது நீதியின் பாதை அல்ல. அப்படி அந்த பாதையை நம்ம வெறுத்து விட்டு சிலுவை சுமக்கக்கூடிய அனுபவம் இருந்தாலும் அந்த நீதியின் பாதையில நம்ம செல்லணும். ஆண்டவரே, உம்முடைய நீதியின்படி என்னை நடத்தும், உம்முடைய நியாயங்களில் என்னை நடத்தும், உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில நடத்தட்டும் அப்படின்னு ஆண்டவர் நம்ம ஒப்பு கொடுத்து ஒரு வாழ்க்கை வாழணும். நம் மனசும் மாம்சமும் விரும்பினவர்கள் செய்யக்கூடாது. ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ, எப்படி நடத்துகிறாரோ அதன்படி நம்ம நடக்கணும். அப்படி நம்ம நடக்கும்போது அந்த பாதையில ஜீவன் உண்டு. அது முடிவிலே கொண்டு போய் ஜீவனுக்கு நேராக நம்மை கொண்டு போய் விடும். நம்மை அந்த மோட்ச பேரின்ப பெருவாழ்வுக்கு நேராக நம்மை நடத்தும். அது நீதியின் கிரீடத்தை, மகிமையின் கிரீடத்தை, வாடாத கிரீடத்தை அது நம்மை சூட்டிக்கொள்ள அது வைக்கும். செய்யங்கொள்ளுகிற எவனோ அவனுக்கு நான் பிதாவின் சிங்காசனத்தை உங்களுக்கும் தருவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அப்படியாக நீதியின் பாதையில நம்ம நடந்தோம்னா ஜீவன் உண்டு. அப்போ அந்த பாதையில போனா மரணமே இல்லை. பார்த்தீங்களா? நித்திய ஜீவன் ஜீவன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆத்துமாவுக்கு மரணம் கிடையாது. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா என்ன சொல்லியிருக்குது? நம்ம கண்போன போக்கிலும் கால்போன போக்கிலும் நம்ம நடந்து இந்த உலகத்துல அவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையில எல்லா உலகத்தின் ஆசாபாசங்கள்ல, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துல, லௌகீக இன்பங்களில அப்படியே நம்ம மனசும் போன போக்குல, கண் போன போக்குல, கால் போன போக்குல அப்படியே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தா கடைசியில் அந்த பாதையானது மரண வழிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மரண வழிகள் என்ன? நரகத்தை நோக்கி சென்று விட்டுவிடும். அதிலிருந்து அவங்க விடுபடவே முடியாது. அவங்க உண்மை உத்தமமா ஆண்டவர் பிரியமா நீதியின் பாதையில் நடக்கும்போது நம்மளுக்கு ஆண்டவர் அந்த நித்திய ஜீவனை தர்றாரு. இல்லைன்னா நித்திய மரணம். அங்க அழுகையும் பற்கடிப்பும் உள்ள அந்த அக்னியும் கந்தகமும் எரிகிற அந்த அக்னி கடல்ல தள்ளப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. அருமையான தம்பி தங்கச்சி, அருமையான சகோதரனை சகோதரியே, நீதியின் பாதையில செல்லணும்னு நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னா அந்த நீதியின் பாதையை விட்டுறாதீங்க. முடிவு பரிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. நம் ஓட்டத்தில் பொறுமையோட ஓடுவோம். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி பவுலை போல் நம்ம சொல்றதுக்கு தைரியம் வேணும். ஆகவே அப்படிப்பட்ட அந்த பாதையில, மரணமில்லாத அந்த பாதையில நம்ம பயணிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எங்களை மிகவும் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் கூட ஆண்டவரே அந்த நீதியின் பாதையில நாங்கள் ஆண்டவரை அடியெடுத்து வைத்து விட்டோம் அப்பா. அந்த பாதையில நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. எங்களால் நடக்க முடியாது, ஆனால் உம்முடைய பலத்தினால, உம்முடைய வல்லமையினால, உம்முடைய பராக்கிரமத்தால நாங்கள் அதில் நடக்க முடியும் ஆண்டவரே. ஆகவே அப்பா சோதரிக்கிறோம். நீர் அந்த பாதையில நடப்பதற்கு வரக்கூடிய தடைகளை எல்லாம் எங்களுக்கு தகர்த்து போட்டு, நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளாம் செவையாக்குவேன், கரடு முடானவைகளெல்லாம் நான் தாழ்த்துவேன், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்துவேன் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படியாக கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில நீதியின் பாதையில் செல்வதற்கு எந்த தடையும் இல்லாமல் அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பற்றுக்கொள்ள, அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனா நல்ல பிதாவே, ஆமேன்.